உங்க வீட்டுக்காரரு? சர்வேரா இருக்காங்க சார். எங்கே மேடம்? கலெக்டர் ஆஃபீஸ்லயா? ராம்நாத் தாலுகா ஆபீஸ்ல இருந்துட்டு உங்க இப்பதான் ஜாதகத்துல கீழக்கரை சர்வேர் டிரான்ஸ்ஃபர். முதற்கொண்டு காமிக்குது. 3ஆம் வீட்லயே செவ்வாய் உட்காந்துருக்கு. சர்வேர்னா 3ஆம் பாவம் தான். ஓகே. எதுல மேடம்? இப்ப கீழக்கரையில இருக்காரு சார், ஒர்க்கிங் கீழக்கரையில இருக்கு. கீழக்கரை. சரிங்க மேடம். நன்றிங்க வந்தா சார். சந்திக்கிறேன் மேடம். கண்டிப்பா சந்திக்கிறேன். கண்டிப்பா சார், சந்திக்கலாம் இல்ல சார். நாளைக்கு வருவேன் மேடம். நான் அதாவது அப்படிங்களா? நாளைக்கு கிளாஸ் முடிச்சுட்டு நாளைக்கு ஈவினிங் கிளம்புவேன் மேடம். வந்தா கண்டிப்பா கூப்பிடுறேன். சரிங்க என் சார், நம்பர் ரொம்ப சந்தோஷம். வாங்கிக்கிறேங்க மேடம். என் நம்பர் வாங்கி. ஓகே சார், தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ. மேடம். சரிங்க, வேற யாருக்காவது சார்? சார் கலைச்செல்வம் சார். கலைச்செல்வம் யாருங்க இது? சார் கலைச்செல்வம் எனக்கு தான் சார். அதான் சார், கலைச்செல்வம் யாரு சார்? கலைச்செல்வம் பாத்துக்கிறோம் விடுங்க. நீங்க தான் சேர்ந்துட்டீல. ஆமா சார். பாத்துக்கிறோம் விடுங்க. பாத்துக்கிறோம் விடுங்க விடுங்க பாத்துக்கிறோம். சார் மறந்துட்டீங்கல்ல நீங்க? யாரையும் மறக்க மாட்டேன். இடையில போன் அடிச்சு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அது ஆட்டோமேட்டிக்கா வேலை நடந்துட்டே இருக்கும். ஓகேங்களா? இல்ல சார், நான் தினசரி கூப்பிடுறதே கூப்பிடுற இல்லப்பா. நேரத்தை தினசரி கூப்பிடுற நேரம் பூரா போன் அட்டன் பண்ண முடியாது. ஓகேயா? இல்ல சார், இப்ப நான் முதல்ல கூப்பிடுறதே இல்ல பாவங்களையும் சார். கிரகங்களையும் படிங்க. படிச்சு முடிச்சோன்னு அது என்னென்ன உங்களுக்கு வரணுமோ அது வந்து சேரும். ஓகேயா? சரிங்க சார், நன்றி சார். சரிங்க. ஓகே. வேற யாருங்க சார்? வேற யாராவது சேராதவங்க இருந்தா சொல்லுங்க. யாருமே இல்லைங்களா? சரிங்க. ஓகேங்க. நாளைக்கு வகுப்பு வந்து காலைல ஒரு 10:30க்கு ஒரு 10 மணிக்கு ஆரம்பிச்சிருவோம். அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட் ஆகினா பரவாயில்லைங்க. வாங்க. உனக்கு அன்புச்செழி என்ன யாரு சார் அது? சார் அன்புச்செழின்னு ஒருத்தர் வந்திருக்கீங்களா? யாரும் தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லாட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்ல வேணாலும் பரவாயில்லைங்க. அன்புச்செழியன். வேற யார் புதுசா வந்திருக்கவங்க? வெங்கடேஷ், மாறன் செல்வி, மீனா பாலா, முருகன். முருகன் வந்து திருவண்ணாமலை முருகனா சார்? முருகன் சார்? சார் ஆமா சார். திருவண்ணாமலை முருகன். ஓகே. சார் திருவண்ணாமலை தான் சார். சரிங்க சரிங்க. நாளைக்கு கிளாஸ் இருக்கு. ஒரு 10 மணிக்கு இல்ல 10:30க்கு போட்டுக்கலாமா? சொல்லுங்க. ஒரு 3 மணி நேரம் நடக்குங்க. எப்பொழுதுமே கிளாஸை பொறுத்தளவுல 6 மணிக்கு தான் போடுவேன். டென்ஷன் ஆகிக்கிற வேண்டாம். ஒரு சில பேர் ஒரு டைம்ல வர முடியலன்னா அதற்கான ஃபாலோ அப் நான் கண்டிப்பா பார்த்துக்கிறேன். மற்றபடி வந்து அவங்க வந்து கொடுப்பாங்களே அப்படிங்கிறதுக்காக மேக்சிமம் வராமல் இருந்துட வேணாம். ஏன்னா ஒரு சில பேர் உண்மையிலேயே வர முடியாது சார், ஐடி ஃபீல்டில் இருக்கேன், 7:30க்கு போயிட்டு இந்த சார்லாம் ஒருத்தர் லைனில் இருக்காங்க. இப்போ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வர முடியாது சார், அப்படி இன்னைக்கு கூட வர முடியாது சார் கொஞ்சம் வந்திருக்காங்க. அந்த மாதிரி நபர்களை வந்து பார்த்துக்கிறேங்க. ஜாதகத்தை பொறுத்தளவில் ரூலிங் பிளானட் போடும்போதே முடிவு பண்ணிக்கிறேனுங்க. ரூலிங் பிளானட் போடும்போது எதெல்லாம் சரியா இருக்கோ ஓகேன்னு எடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து பலன் சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். இன்னும் ஒன்று 2 விஷயம் புரிஞ்சுக்கிறேங்க. இப்போ நம்ம வந்து கேட்டு கேட்டு போடுறோம். இது அப்படி யாருக்குமே போடக்கூடாது ஜாதகத்தை பொறுத்தளவுல. இது பிரம்ம ரகசியம் சொல்லுவோம். ஒருத்தர் வந்து விதி பிரகாரம் ஜாதகம் நம்மகிட்ட பார்க்கணும்னு வரணும்னா அவர் விதி பிரகாரம் நம்மகிட்ட வரணுங்க. வந்தா மட்டும்தான் நம்ம போய் பார்க்கணும். இது வந்து நம்ம பயிற்சிக்காக போடுறதுங்க. பயிற்சிக்காக போடும்பொழுது நம்ம வந்துகிட்டு சார் நீங்க சொல்லுங்க சொல்லுங்கங்கிறது வேற. ஆனா நீங்க ஜாதகம் பார்க்கன்னு சொல்லி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா துல்லியமா வர ஆரம்பிக்கும். துல்லியம். ஏன்னா அவங்க வந்து ஒரு தேடுதலா நம்ம வர்றாங்க. வரும்பொழுது நீங்க ஆளுங்கரங்களை எடுத்து ஆளுங்கரங்களை போடணுமா சார் மஸ்ட்னா நீங்க ஆளுங்கரங்களை போடாம போட்டீங்கன்னா பலன் மாற ஆரம்பிச்சு. கரெக்டா எடுத்து அதன் ரீதியாக பலன் சொல்லணும். பலன் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இதுல 243 விதமா பிரிப்பேன். இதுல நீங்க 243 விதமா பிரிப்பேன். அப்ப 243 விதமா பிரிக்கும் போது சந்திரனுக்கு மட்டும்தான் பலன் வந்து அடிக்கடி மாறும். மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பிரிக்கும் பொழுது ஒன்றுமே 3 விதம். இப்ப நேரடியா ஒரு பலனும், அப்புறம் மறுபடியும் குரு வழியா ஒரு பலன், சூரியன் வழியா ஒரு பலன், இப்படி 3 விதமா பிரிப்போம். அப்போ ஒரு பாட்டையே 9ஆ பிரிப்போம். அப்ப 27 நட்சத்திரம் கணக்கு பண்ணிக்கிறீங்க. அப்ப 27 நட்சத்திரங்கள் பொழுது 240 விதமா பிரிக்கும் போது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலுமே அதுல கரெக்டா வந்துடும். இது மேலோட்டமா சொல்றது பலன் கிடையாது. ஆக்சுவலா இந்த தொடர்புகள்லாம் வந்து இல்ல. நான் சும்மா பழைய முறையினால இதுல போட்டு வச்சிருக்கேன். நிறைய ஜாதகம் இருக்கனால தொடர்புகள் வராது. நட்சத்திரம் என்ன காமிக்குதோ உபநட்சத்திரம் வந்து அந்த பலனை கொடுக்கும். இப்ப இயல்பா வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த ஜாதகத்தை பார்க்கல நட்சத்திரம் என்ன கொடுக்குது, உபநட்சத்திரம் என்ன கொடுக்குது பலன். அதே மாதிரி இதை மறைமுகமா நேரடியா ஒரு பலன் வந்து நல்லா இருக்கிறதுனால அது நல்லதுன்னு முடிவு பண்ணிட முடியாது. மறைமுகமா பாத்தீங்கன்னா கஷ்டத்தை கொடுக்கும். மறைமுகமா கஷ்டத்தை கொடுத்துச்சுன்னா எந்த நேரத்துல அது கஷ்டம் வரும் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஆலயத்துக்கு போறோம்னு வச்சுக்கிறோம். இந்த ஆலயத்துல இப்ப 3ஆம் வீடுங்கிறது இப்ப உங்க ஜாதகத்துல 3ஆம் வீடுங்கிறது அவிட்டங்கிறோம். அவிட்ட நட்சத்திரங்கிறது கொடுமுடிய நட்சத்திரம். கொடுமுடிங்கிறது உங்களுக்கு அவிட்ட நட்சத்திரம் தெரியும். வன்னி மரம் தலைவிரிச்சு மரம் ஆலயம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா செவ்வாய் தான். ஆனா அந்த செவ்வாய்க்கு அந்த ஆலயத்துக்கு போகலாமா வேணாமா அப்படின்னு பாக்குறதுக்கு இப்ப இங்க 3ஆம் வீட்டுல செவ்வாய் உட்காந்து 5ஆம் பாவம் தொடர்பு கொள்ளுது.
அப்ப 5ஆம் பாவம் தொடர்பு கொண்டுச்சுன்னா அந்த 5ஆம் பாவத்தின் ரீதியா போகலாம். அப்ப 5ஆம் பாவத்தின் ரீதியா போகும் பொழுது எதற்காக எந்த நேரத்துல போகணும் அப்படிங்கிறது இருக்கு. எதற்காக எந்த நேரத்துல போகணுங்கிறது இருக்கு. இப்போ ஒரு ஜாதகத்தை பொறுத்தளவுலயே அது நன்மையா தீமையா எதற்காக பார்க்கிறோம், எந்த கிரகங்கள் கெட்டு போயிருக்கு, கெட்டு போன கிரகங்களை எப்படி நம்ம வந்து டீஆக்டிவேட் பண்றது. இப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னுடைய 42 வயசு வரையுமே அடிதான், ஜீரோ, மரணம் வரையும் போயிட்டு தான் திரும்ப வந்தேன். இன்னைக்கு எனக்கு சும்மா சிம்பிளா போனா கூட என் அசட்டை ஒரு 15ல இருந்து 20 கோடி போகும் ஆஃப்டர் வந்து அஸ்ட்ராலஜி ஆன பின்னாடி. காரணம் என்ன, நம்ம என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுங்கிறத மெயினா வந்து அஸ்ட்ராலஜி. அதை நீங்க மெயினா கத்துக்கிறணும் ஃபர்ஸ்ட். எங்க காலேஜ் யாதவ காலேஜ்னு ஒரு கல்லூரி இருந்தது, மதுரையில் நான் படித்தேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் மாணவர் சங்க தலைவரா வந்து பாத்தீங்கன்னா சூரிய புத்தியில எனக்கு அந்த வாய்ப்பு வந்தது. சூரிய புத்தியில வாய்ப்பு வந்தது. இந்த வாய்ப்பு வரும்பொழுது எல்லாருமே சொன்னாங்க, கல்லூரியை பொறுத்தவரை 11 வருடங்கள் 2 அமைச்சர்கள், அதுல ஒரு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, இங்க படிக்க வந்திருக்காரு, என் பேருக்காரு. 2 அமைச்சர்கள் போராட்டத்துல வந்து கல்லூரி வந்துட்டு நடக்க யாராலும் முடியாது தம்பி, ஏன் தம்பி தேவையில்லாம பண்றீங்க. எனக்கு வந்து கார்த்திகையில சூரிய நட்சத்திரம் 10ஆம் வீட்டுல உட்கார்ந்து இருந்துச்சு. நல்லா பாருங்க, கார்த்திகைங்கிறது ரொம்ப அக்னி நட்சத்திரம் சொல்லுவோம். 10ஆம் வீட்லயே உட்கார்ந்துருந்து நான் தைரியமா இறங்கினேன், என்னால முடியும்ட்டு. எல்லாருமே நெகட்டிவா சொன்னாங்க, அதெல்லாம் நடக்காதுப்பா, 11 வருஷம் ஓடுறது போய் நீ என்ன பண்ண போறேன்னு. கரெக்டா ஒரே வருஷத்துல அந்த சூரிய புத்திரியே கல்லூரியை வந்து சமுதாயத்துக்காக மீட்டு கொடுத்து எலெக்ஷன் நடத்துற அளவுக்கு பின்னாடி நின்றுட்டு முடிச்சுட்டு வந்தேன். இன்னைக்கும் கல்லூரியில போய் யாதவ காலேஜ்ல போய் இளங்கோன்னு ஒருத்தர் இருந்தார், நம்மளப்போ அவர் தான் எலெக்ஷன் நடத்துறாங்க கேட்டா 100% ஆமா அவர் தாங்க நின்று நடத்துறாருப்பா. காரணம் என்னன்னா, தசாபுத்திகள் நடத்தும் பொழுது நீங்க என்ன வேணாலும் துணிச்சு பண்ணலாம். எனக்கு என் நேரம் தெரிஞ்சதுனால அதுல இறங்கினேன். காரணம் என்னன்னா, எனக்கு செலவுகள் நிறைய இருந்திருக்கலாம், ஆனா அந்த சமுதாயத்தின் ரீதியாக பெரிய பேர் இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு லெவலில் பெரிய பெரிய ஆட்கள் அந்த சமுதாய கல்லூரி லிங்க்ல இருக்கவங்கள்ட்ட அந்த பேர் இருந்தது. எதற்காக சொல்ல வரேன்னா, நமக்கு நேரங்காலம் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்தவாறு நம்ம செயல்பட்டுக்கிறோம். நேரங்காலம் சரியில்லைன்னா கம்முன்னு போயிடலாம். நம்ம வந்து சரியில்லை அப்படின்னா கம்முன்னு போயிடலாம். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு நீங்க யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறீங்க. இப்ப சந்திரன் ஒண்ணுன்னாவே என்ன சொல்லுவோம்னா, பொதுவா நிறைய இடங்கள்ல அவங்க ஜாதகத்துல 8 வரல. இந்த புதன் 8 வர்ற அன்னைக்கு டென்ஷன் அதிகமா உண்டாக்கும். ஆயில்ய நட்சத்திரம் அப்படின்னா என்னன்னா, கோவமே வராது, கோவம் வந்தா கடுமையா வரும்னு அர்த்தம், பாம்பு மாதிரி கோவம் வரும்னு அர்த்தம். அப்படி இருக்கா மேடம்? மேடம் உங்களுக்கு தான் சொல்றேன். ஆமா சார். கோபம் வராது சார். வர அதுதான் சொல்றேன், வச்சாங்கன்னா கோவம் வராது. ஏன்னா சந்திரங்கிறது இறக்கமான குணம். என்னைக்கு ஆயில்ய நட்சத்திரம் வருதோ அன்னைக்கு செக் பண்ணி பாருங்க. அப்ப ஆயில்ய ஓகேங்க சார். நட்சத்திரம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸ்டார்ல போய் டெய்லி பஞ்சாங்கத்துல போய் இந்த டெய்லி பஞ்சாங்கத்துல போய் ஆயிலியம் எப்ப வருதுன்னு பார்க்கணும். இப்ப என்ன ஓடிட்டு இருக்கு, சுவாதி ஓடிட்டு இருக்கு. இப்ப சுவாதி சுவாதி. எத்தனை மணிக்கு? 9:38 இருந்து இன்னைக்கு சுவாதி ஆரம்பிச்சிருக்கு. இப்ப என்ன ஓடுதுன்னு பாருங்க. இப்ப டைம் வந்து 5:18 இருந்து 9 வரையும் அனுசம் போயிட்டு இருக்கு. இந்த அனுசம் நமக்கு என்ன கொடுக்குது, கேட்டை என்ன கொடுக்குது, மூலம் என்ன கொடுக்குது, இது தெரிஞ்சுக்கிறணும். சுவாதி என்ன கொடுக்குது, இதை தெரிஞ்சுக்கிறணும். இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம அன்றாட பிரச்சனை. அதான சொல்ல வந்த, ஜீரோல இருந்து மரணம் வரையும் போய்தான். அடுத்து இன்னைக்கு என்னுடைய மதுரையில யாதவ காலேஜ் ரோட்ல தான் சத்திரப்பட்டின்னு ஊரு. என்னுடைய வீடே 22,000 ஸ்கொயர் ஃபீட், 400 பேர் உட்காந்து சாப்பிடலாம், 38 ரூம்ஸ் இருக்கு. மாணவர்கள் படிக்கிறதுக்காக கட்டினது 1 ஏக்கர்ல. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, மரணம் வரையும் போன நபர் வந்து திரும்பறக்க அதுல இருந்து வெளியே வந்து இன்னைக்கு பெரிய பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன் பெரிய இடத்துல. அதே மாதிரி 2வது பொண்ணு வெட்டினரி டாக்டரா படிக்க வச்சிருக்கேன். டாக்டரா அதுக்கு ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லி தான் படிக்க வச்சேன். இன்னைக்கு கவர்மெண்ட் டாக்டர். இப்போ ஆக்சுவலா குரூப் ஃபர்ஸ்ட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காப்ல. 27 வயசு ஆகுது. மேரேஜ்ங்கிறது நான் எதுக்காக கேட்டேன், கம்யூனிட்டின்னா நமக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா அந்த லிங்க் இருக்கிறதுனால யாராவது ஒரு தெரிஞ்சவங்க இருந்தா சொல்லலாம். கம்யூனிட்டி வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறது இல்ல. நம்ம ஓகே நிறைய சார். எல்லா சமூகத்தோடையும் பழகும். எல்லா சமூகத்தோடையும் பழகும் பொழுது நிறைய பழக்க வழக்கம் வரும். நானே யாதவ மேட்ரிமணின்னு சொல்லிட்டு தனியா ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் மூலமே வச்சிருக்கேன். யாராவது ஒருத்தர் சொன்னோம்னா சொல்லுவாங்க, அப்படியா அந்த கம்யூனிட்டில இந்த தெரிஞ்சவங்க இருக்காங்களே பார்ப்பாங்களே. பொதுவா உங்க ஜாதகத்தை பார்த்துக்கிறேன். இப்ப என் பொண்ணுக்கு வந்து 27 வயசு ஆகுது. நான் மேரேஜ் பத்தியே யோசிக்கல. காரணம் என்னன்னா, அவங்க ஜாதகத்துல வந்து அரசு பணி நல்லா இருக்கு. எக்ஸாம் முடிச்ச உடனே பணிக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு ஒரு 80,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன் குரூப் ஃபர்ஸ்ட் கேடர்ல. அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு வெட்டினரி பிடிக்கலப்பா, நான் வந்து குரூப் ஃபர்ஸ்ட் எழுதி ஏதாவது போஸ்டிங் போன பின்னாடி மேரேஜ் பத்தி பேசுங்கப்பா அப்படின்னு. ஏன்னா நம்ம வந்துட்டு பெண்ணை கல்யாணம் பண்ற நோக்கத்திலயும் போயிடக்கூடாது. அவங்களுக்குன்னு அவங்க வாழ்க்கையை நம்ம பேஸ் பண்ணி கொடுக்கணும். அவங்க வந்து கண்ணை கசிட்டு இருக்கும்போது நமக்கு வயசாகி போயிடும். நம்ம வயசான பின்னாடி அவங்கள போய் தாங்க முடியாது. அப்ப அவங்களுக்கு இளமையா இருக்கும்போது நம்மளும் ஓரளவுக்கு நார்மலா இருப்போம். அதனால வந்துட்டு சின்ன வயசுலயே கல்யாணம் பண்றது அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு குழந்தைகள் ஜாதக ரீதியா என்னன்னு பாருங்க. அவங்களுக்கு அந்த கொடுப்பினை பிராப்தம் இருந்தா அதன் ரீதியாக பாருங்க. அவசரப்பட வேண்டாம். எப்போதுமே விதின்னு ஒண்ணு இருக்கும், அதன் ரீதியாக தான் எல்லாமே நடக்கும். நான் எப்பொழுதுமே ஏன் அந்த கிரகங்களை நம்புவேன்னா, என் வாழ்க்கையவே அப்படியே மாத்தி போட்டுச்சு.
ஏன்னா யாருமே வந்து ஒரு காலத்துல வந்து அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு ஜீரோ அப்படிங்கிற லெவல்ல இருந்து பெரிய லெவல்ல எந்திரிச்சு வந்தேன் எழுச்சி. அதுக்கு வந்து ஜாதகம் தெரிஞ்சதுனாலதான் என்னால எந்திரிச்சு வர முடிஞ்சுச்சு. காரணம் என்னன்னா பெரிய பெரிய விஷயங்கள் நம்ம ஈஸியா அதுல தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இறங்கி செய்யலாம். அதே வந்து டைம் சரியில்லைனா சரி, அதுல இருந்து ரெமடியும் தெரிஞ்சுக்கலாம். நம்ம எந்த கோயிலுக்கு போகலாம், எந்த ஆலயத்தை வணங்கலாம், எந்த ஆலயத்தை வணங்கக்கூடாது, எதற்காக வணங்கலாம். அதுக்காகத்தான் முன்னோர்கள் வந்து ஒவ்வொரு ஆலயங்களும் திருப்புராய்த்துறைன்னு வச்சிருக்காங்க. பிராய் மரம் தலைவிரிச்சாங்க திருப்புராய்த்துறைக்கு போனீங்கன்னா. சரிங்களா? நாவலூர்னு போடுவாங்க. நாவல் மரம் தலைவிரிச்சோம் ரோகிணி நட்சத்திரம். திருப்புராய்த்துறை பிராய் கேட்ட நட்சத்திரம். சரிங்களா? நிறைய திருவிடை மருதூர். மருதூர்னு என்ன மருத மரம் தலைவிரிச்சாங்க. சுவாதி நட்சத்திரம். பிள்ளையார்பட்டி. எல்லாருமே பிள்ளையார்பட்டி விநாயகரும் போவீங்க. எதற்காக பிள்ளையார்பட்டி போறோம்? சுவாதி நட்சத்திரம் வந்து அங்க மருத மரம் தலைவிரிச்சோம். மருதீஸ்வரர் கோயிலே அங்க உள்ள மருதீஸ்வரன் இருக்கும். அப்ப ஒரு ஆலயத்துக்கு போனோம்னா அந்த ஆலயம் நம்ம எதுக்கு போகணும்னு இருக்கு. அதை விட எந்த நேரத்துல போகணும்னு இருக்கு. நான் நிறைய முறை சொல்லியிருப்பேன். காலையில போய் ஒரு ஹோட்டல்ல போய் உணவு சாப்பாடு கேட்க முடியாது. மத்தியானம் போய் இட்லி கேட்க முடியாது. அது மாதிரி தான் ஆலயங்களுக்கு எந்த நேரத்துல போகணும்னு இருக்கு. எந்த ஆலயங்களுக்கு போகக்கூடாதுன்னு இருக்கு, எந்த பொருட்கள் வச்சுக்கிற கூடாதுன்னு இருக்கு, எந்த பொருட்கள் வச்சுக்கிறலாம்னு இருக்கு. இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறது தான் அஸ்ட்ராலஜிங்க. நம்ம பாரம்பரியம் படிச்சுட்டு இருக்க சார் 1.5 வருஷம் 2 வருஷம் இந்த கட்டத்தை வச்சு என்ன சொல்ல முடியும்னு சொல்லுங்க. நானும் பாரம்பரியம் படிச்சவன் தான். 2011 பாரம்பரியம் படிச்சவன் தான். இன்ன வரையும் அதுல வந்து கொடுப்பனே நல்லா இருக்குன்னு நம்ம அடுத்து ஓடியாந்துட்டோம். இன்னைக்கு இண்டிவிஜுவலா என் பேர்லயே இளங்கோன்னு ஒரு மெத்தடுன்னு கொண்டாடுற அளவுக்கு இன்னைக்கு என்னுடைய மாணவர்கள் வகுப்பு எடுக்கிறாங்க. நிறைய பேர் ஜாதகம் பார்க்குறாங்க. இருந்தாலும் நமக்கு அந்த ஒரு முறையை கொண்டாடுறதுக்கு அந்த இயற்கை இந்த பிராப்தம் கொடுத்துருக்குனாவே அதே பெரிய விஷயம்தான். மரணம்ங்கிறது நமக்கு இல்லை. காரணம் என்னன்னா எப்பொழுதுமே ஜோதிடம்னு இருக்கிறத தொட்டி இந்த கேபி முறை ஜோதிடத்தை கடுமையா பெரிய லெவல்ல கொண்டாந்தது விளம்பரம் பண்ணதுல நான் 2013-14 போட்ட வீடியோ தான். அப்பெல்லாம் கேபின்னா என்ன தெரியுமா கேட்பாங்க? கேபின்னா அவங்க கம்பெனி பேரான்னு கேட்பாங்க. அப்படிதான் இருந்துச்சுங்க. ஏன்னா ஒரு 1976 இறந்துட்டார். நிறைய வீடியோ போட்டேன். அப்பவே 70,000 80,000 1,00,000 லட்சம்லாம் சனிப்பயிற்சி. இப்ப கூட சனிப்பயிற்சி எடுக்காம வச்சிருக்கேன். ஏன்னா இப்பெல்லாம் மெத்தடு மாத்தினதுனால நிறைய இதை எடுத்துட்டேன். யூடியூப்ல இருந்து எடுத்துட்டேன். அதுபோக 2.5 வருடங்கள் இந்த கல்லூரி இந்த மாதிரி சொந்த இனிமேல் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. போதும் சம்பாதிச்சு வரையும் போதுனால நான் கிளாஸ்லாம் எடுக்காம விட்டுருந்தேன். கல்லூரியிலே கிட்டத்தட்ட 1.5 வருடங்கள் போராடணும். இருந்தாலும் சரி ரைட். இப்போ கேது திசையில குரு புத்தி ஓடிக்கிட்டு இருக்கு. குருங்கிறது எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். சரி ரைட்டு, நமக்கு ஒரு அந்த முறை கிடைச்சிருக்கு, அந்த முறையை நம்ம விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு நிலைமைக்கு நம்ம வந்து எல்லாமே ஃபீஸ் எல்லாம் ரொம்ப கம்மி பண்ணியிருக்கோம். ஏன்னா முதல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா 60,000 வாங்கிட்டு இருந்த என்னுடைய ஃபீஸ் இன்னைக்கு வெறும் 6,000 தான் வாங்குறேன். எல்லாத்துக்குமே தெரியும். நிறைய பேர் இந்த வரதன் சார்லாம் துபாயில இருந்து என்ன 2018 என்னை கான்டாக்ட் பண்ணியிருக்காரு. ஜாதகம் பார்க்கறதுக்கு 10,000 தான் வாங்கிட்டு இருந்தேன். இப்போ திரும்ப ஜாயின் பண்ணியிருக்காரு. எதுக்காக சொல்றோம்னா அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கூட குரூப்ல பேச சொல்றோம். இப்போ அவங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய அந்த ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் இன்னைக்கு ஈவினிங் இல்லை நாளைக்குள்ள உங்களுக்கு நான் நேற்று பார்த்த ப்ரெடிக்ஷனை உங்களுக்கு லிங்க்ல போட்டு வரேன். எப்படி இதில் பலன் சொல்றோன்னு பாருங்க. இது வந்து நமக்கு உங்களை அறிமுகப்படுத்துறோம். ஒரு பயிற்சி மாதிரி போடுறதுங்க. இது உங்களுக்கு ஒரு நம்பிக்கைக்காக சொல்றோம். இப்போ சாந்தாகுமாரி மேடம் சொன்னாங்க. சரி ரைட்டு ஓகே. ஒரே வார்த்தை என்ன சொல்லுவாங்க சொன்னா, லக்கணத்துல சித்திரை இருக்கு. லக்கண சித்திரைங்கிறது வந்து 24 லட்சம் பேருக்கான நட்சத்திரம். புரியுதுங்களா? எங்க உட்கார்ந்துருக்கு அது நின்ற நட்சத்திரம். ஏன்னா ஒரு நட்சத்திரங்கிறது 13 டிகிரி 20 நிமிடம். அதுல எந்த புள்ளியில உட்கார்ந்துருக்குன்னு பார்க்கணும். இந்த இடத்துல புதன் பார்க்கிறோம். புதனுங்கிறது 2ஆம் வீடு. 2க்கும் 12க்கும் கேட்டைன்னு வந்துருச்சு. அப்ப 2க்கும் 12க்கும் கேட்டைனா கேட்டை எந்த நட்சத்திரத்துல உட்காந்துருக்கு? கேட்டைக்கு அடுத்து வர்ற குரு என்ன சொல்றோம்? போராட்டாதிங்கிறோம். போராட்டாதி இங்க என்ன உட்காந்துருக்குங்க? 12ஆ உட்காந்துருக்கு. 12ன்னு உட்காந்துருக்கு. ஓகேங்களா? அப்ப 12ஆம் வீட்டு நட்சத்திரம்னா அந்த பூரட்டாதியில எவ்வளவுங்க? மொத்தம் 13 டிகிரி 20 நிமிடம் இருக்கு. அந்த புதனுங்கிற கிரகம் அந்த புரட்டாதியில உட்காரும் பொழுது எந்த புள்ளியில போய் உட்கார்ந்து? அது குருவுடைய தன்மையா, இல்ல குரு சனியுடைய தன்மையா, இல்ல குரு புதனுடைய தன்மையா, இல்ல குரு கேதுவா, இல்ல குரு சுக்கிரனா, குரு சூரியனா, குரு சந்திரனா, குரு செவ்வாயா, குரு ராகுவான்னு பார்க்கணும். எப்படி நீங்க ஒரு தசைக்குள்ள 9 புத்தி பாக்குறீங்க, அப்புறம் எப்படி இங்க மட்டும் பார்க்காம இருக்க முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு தசைன்னு ஒரு பிறந்த தசைன்னு சொல்றீங்க. இவங்களை பொறுத்தல என்ன அர்த்தம்? எந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க? திருவோண நட்சத்திரம் சந்திர திசையில பிறந்திருக்காங்க. திருவோணத்துல வச்சு சந்திர திசை. திருவோணத்துக்கு அடுத்து என்ன வரும்? செவ்வாய். அவிட்டத்துல வச்சு செவ்வாய் திசை. அதுக்கடுத்து என்ன வரும்? சதயத்துல வச்சு ராகு திசை. பூரட்டாதியில வச்சு குரு திசை. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. பூரட்டாதியில வச்சு குரு திசை. இப்ப சனி திசை நடக்குது. அப்ப சனி திசைனா நீங்க என்ன பாப்பீங்க? பழைய முறையில போய் சனி எந்த இடத்துல சார் உட்காந்துருக்காரு? சனி அங்கே உட்காந்து நடத்துதும்பீங்க. சனி இங்க உட்காந்துருக்காரு. ஆனா சனி இப்ப உங்களுக்கு எங்க போயிட்டு இருக்கு? இங்க போயிட்டு இருக்கு. உத்திரட்டாதியில வச்சு நடத்திக்கிட்டு இருக்கு. உத்திரட்டாதியில வச்சு இப்ப உங்களுக்கு தசை நடத்திட்டு இருக்கீங்க பாருங்க. உத்திரட்டாதியில வச்சு சனி தசை 2021 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப உத்திரட்டாதி தான் சனி தசை தான். ஆனா என்ன புத்தி? ரேவதி புத்தி மாறிடுச்சு. ரேவதி புத்தினா அந்தரம் எதுல வச்சு நடத்துது? பரணி சுக்கரன்ல வச்சு அந்தரம் நடத்துது. அப்ப பரணி சுக்கரன் அந்தரம்னா சூட்சம் எதுல வச்சு நடத்துது?
சரி, ரைட்டு, ஓகே. ரேவதி, ரைட்டு, ஓகே. அப்ப ரேவதி மட்டும்தான் வேலை செய்யுமா? ரேவதி எதோட முடிஞ்சிடும்? இந்த பாட்டோட முடிஞ்சிடும் ரேவதி. அதனுடைய அந்தரம் முடிஞ்சோடனே முடிஞ்சிடும். இங்க பாருங்க, புதன் எடுத்துக்கிறீங்க. இந்த ரேவதி பாட்டு முடிஞ்சிருச்சுனாவே அடுத்து வர்றது ஃபுல்லா பாருங்க. இந்த ரேவதி பாட்டு முடிஞ்சு கேதுன்னு வந்துருச்சுனாவே இங்க என்ன வருது? புதன் பாருங்க, ஆயிலியம் மாறிடுச்சு. அப்ப ஆயிலியம் பலன் நமக்கு தெரியணும். ஆயிலியத்துக்கு அடுத்து என்ன வரும்? நமக்கு கேட்டை வரும். கேட்டை நமக்கு என்ன கொடுக்கும்னு தெரியணும். அப்ப இந்த ஜாதகத்துல 27 நட்சத்திரம் பலன் கொடுக்குது. கேட்டையை பொறுத்தவரை 2-12 கொடுக்குது. ஆயிலியத்தை பொறுத்தவரை 8 கொடுக்குது. ரேவதியை பொறுத்தவரை 6 கொடுக்குது. இப்ப இந்த 3 நட்சத்திரத்தையே நமக்கு என்ன பலன் கிடைக்கும்? என்ன பலன் கிடைக்கும்? 8ஆம் வீட்லயே உட்காந்து பாத்தீங்கன்னா ஆயிலே உட்காந்துருந்தா அது என்ன மாதிரி பலனை கொடுக்குது? ஆயிலியத்துக்கு அடுத்து வர்ற குரு என்ன வரும்? விசாக வரும். விசாகம் என்ன வச்சிருக்கு? 9 வச்சிருக்கு. 9 வச்சிருக்கு. அதுக்கு அடுத்து வர சூரியன் என்ன வரும்? உத்திராட வருது. உத்திராடங்கிறது 4ஆம் பாவம் வருது. அப்ப 9ஆம் பாவத்தை பொறுத்தவரையில 4ஆம் பாவம் பொருளாதாரத்துக்கு நல்லது, வீடு கட்டுறதுக்கு நல்லது. வீடு கட்டுறதுக்கு நல்லது. ஏன் வீடு கட்டுறதுக்கு நல்லதுங்கிறான்? இவங்களுக்கு கண்டிப்பா வீடு யோகம் உண்டு. 9ஆம் வீடுங்கிறது இறைவனுடைய வீடு. நல்ல வீடை பொறுத்தவரையில எது? குருடி நட்சத்திரமே வந்துருச்சு, விசாக நட்சத்திரம் வந்துருச்சு. அப்ப வீடை பொறுத்தவரை சுத்தமா இருக்கும். கண்டிப்பா 2 வீடா இருக்கும். சூரியன் வந்ததுனால அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்ல தலைவிட்டு அரசாங்க பணம், அரசாங்க லோனு, இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து ஒரு வீட்டை கட்டியிருப்பாங்க. 9ஆம் வீட்டுல புதன் எப்பெல்லாம் வருது? அப்ப எப்பெல்லாம் ஆயிலிய நட்சத்திரம் வருதோ அந்த டைம்ல பொருளாதார ரீதியா நல்லா சம்பாதிக்கலாம். இப்ப ஓடிட்டு இருக்கிறது புதன் தசை. அதுல ஆயிலியம் வரும்போது பொருளாதார ரீதியா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். நல்லா சப்போர்ட் பண்ணும். பொருளாதாரம் சேர்க்கறது இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணும். அதே 2ஆம் வீடுன்னு வரும்போது என்ன வருது பாருங்க. 2ஆம் வீடுன்னு வரும்பொழுது 2ஆம் வீட்டுக்கும் 12ஆம் வீட்டுக்கும் பாத்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரம் உட்கார்ந்துருக்கு. கேட்டைக்கு அடுத்து வர்ற குரு என்ன வரும்? பூரட்டாதி வரும். பூரட்டாதி 12ஆ போயிடுச்சு. அதுக்கடுத்து வர சூரியன் என்ன வருது? கார்த்திகை. கார்த்திகைங்கிறது 5ஆம் பாவமா வரும். அப்ப 5ஆம் பாவங்கிற பொழுது குரு 12 அப்படின்னா என்ன அர்த்தம்? பொதுவாகவே யார்ட்டையும் பேசுறதுக்கு லேசா ஒரு தயக்கம் இருக்கும். அப்புறம் என்ன செய்வேன்னா பேசுவேன் சார் அப்படின்னு அர்த்தம். இப்ப குரு 12ன்னா அதற்கு என்ன பலன் சொல்றது? மறைமுகமா 12ஆம் வீட்டுல குரு இருக்கா? 12ஆம் வீட்டுல குரு இருந்து எப்படி அதுக்கு பலன் சொல்றது? வீடு இல்லைன்னா அது எந்த நட்சத்திரத்தோட போட்டு அதன் ரீதியா எப்படி நம்ம பலன் பாக்குறது? சரி, சூரியன் எப்படி பலன் பாக்குறது? இப்படி ஒண்ணும் பாக்குற மெத்தட் தான். இதுல நான் என்ன மெயினா சொல்றேன்? கிரகங்களையும் பாவங்களையும் தான் சொல்றேன் ஒழிய நீங்க அஷ்ட வர்க்கம் பாருங்க, அந்த வர்க்கம் பாருங்க, இந்த வர்க்கம் பாருங்க எதுவுமே சொல்லல. கொஞ்ச நாளாவே டென்ஷன் அதிகமா இருக்கும் ஜாதகருக்கு. காரணம் என்ன? இப்பதான் புதன் புத்தி ஆரம்பிச்சிருக்கு. இந்த புதன் புத்திங்கிறது என்ன? சந்திரன் லக்னத்துல 11ஆவது மாசத்துல இருந்து ஒரு 7-8 மாசம் டென்ஷன் ஜாதகருக்கு அதிகமா இருக்குன்னு அர்த்தம். தேவையில்லாம கோவப்படுறது, தேவையில்லாம டென்ஷன் ஆகுறது, இதெல்லாம் இப்ப கொஞ்சம் கூடுதலா காமிக்குது. ஏன் நடக்கிறது? என்ன நடக்குது? சனி திசையில புதன் புத்தி நடக்குது. புதன் வந்து 2, 6, 8, 12 பாவங்களை தொடர்பு கொண்டதுனால மூளையில அப்பப்ப டென்ஷன் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய அந்த எதையாவது போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிற சம்பவம் நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா மேடம்? மேடம் ஓகே சார். ஓகே சார். புரியுதுங்க சார். இந்த மாதிரி படிக்கிறது தான். அதனால வந்து நேரத்தை பொறுத்தவரையில எடுக்கிறதுல முன்ன பின்ன இருக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. எடுத்துட்டீங்கன்னா நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அடிச்சு தூக்கலாம். வாங்குங்க, என்ன வேணாலும், என்ன பிரச்சனை, அதுக்கு என்ன சொல்யூஷன். இப்ப நீங்க வந்து உங்களுக்கு உத்திராட நட்சத்திரம் நல்லா இருக்கா? என்ன சாப்பிடலாம்? அருகம்புல். உத்திராட நட்சத்திரம்னா அருகம்புல், விநாயகர். ஓகேங்களா? உத்திர நட்சத்திரம் அரளி. ஓகேங்களா? ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே மூலிகை வரையும் நாங்க சொல்லி கொடுப்போம். மூலிகை வரையும் போயிடும். சும்மா ஒண்ணு நம்ம முன்னோர்கள் மூலிகை சொல்லல. அம்மன் பச்சரிசி நம்ம வந்து சொல்றோம், ஆவாரை கண்டவர் சாவார் இல்லை அப்படின்னு எதுக்கு சொல்லி வச்சிருக்காங்க? ஒவ்வொரு மூலிகை. பூராட நட்சத்திரம் எலுமிச்சம்பழங்கிறோம், அனுச நட்சத்திரம் நாரத்தைங்கிறோம், சரிங்களா? அது மாதிரி செம்பருத்தி பூ, அனுச நட்சத்திரம், நிறைய மூலிகைகள் கத்துக்கிட்டீங்கன்னா அதன் ரீதியா உடல் ரீதியான பிரச்சனைகளை ஏத்துக்கலாம். இப்ப ஏற்கனவே பார்த்தோம் மேடம் ஜாதத்துல, சாந்தாபுரம் மேடம் ஜாதத்துல நோய்கள் நிறைய காமிக்குது. ஏன் வெறும் 4 தேங்குதல் சொல்றது? தேக்குதல் தேக்குதல் தேக்குதல். இப்ப ஃப்ரீயா போறது மாதிரி இல்ல. உங்க ஜாதத்துல நிறைய 5-9 நிறைய வந்து தெரிஞ்சுக்கிறணும். இப்ப எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொன்னா தெரியும்னு அர்த்தம். உங்க வீட்டுக்காரர் சொன்னாலும் நல்லா தெரிஞ்ச நபரா இருக்காருன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்மளுடைய கொடுப்பனை, நம்மளுடைய அப்பா எப்படி இருப்பாரு, நம்மளுடைய அம்மா எப்படி இருப்பாங்க, நம்மளுடைய கணவர் எப்படி வருவாரு, நம்ம குழந்தைகளுடைய நம்ம எப்படி என்ன எல்லாமே நீங்க வந்து இதுல பாத்துக்கலாம். அதுக்கு வீடு இருக்கா, வீடு இல்லையா? உங்களுக்கு குருவுக்கு வீடு இல்ல, புதனுக்கு வீடு இருக்கு, சரிங்களா? சந்திரனுக்கு வீடு இருக்கு, செவ்வாய்க்கு வீடு இருக்கு, சூரியனுக்கு வீடு இருக்கு, சுக்கிரனுக்கு வீடு இல்ல, ஹேஷ்ல உட்காந்துருச்சு. சனிக்கு வீடு இருக்கு, ராகுக்கு வீடு இருக்கு, கேதுக்கு வீடு இல்ல. அப்ப எதுக்கெல்லாம் வீடு இல்ல? இப்ப வீடு இல்லாத நட்சத்திரங்கள் வேலை செய்யாதா? அது எப்படி வேலை செய்யும்? இப்ப இந்த விஷயங்களை தான் படிக்க போறோம். இதுக்கு என்ன தேவைப்படுது? எடுத்துக்காட்டுக்கு சூரியன்றீங்க. இந்த சூரியனை கிளிக் பண்ணீங்கன்னா சூரியனுடைய பாவகாரம் வந்துடும். என்ன படிக்கிறான்? 1ஆம் பாவத்துல லக்னம், உயிர், மூளை, தலைமை பண்பு, அதிகாரம்,
எதிலும் முதலிடம் பெற வேண்டும் என்ற எண்ணம். இப்ப அந்த பையனை பார்த்தோம், லக்னத்திலே சூரியன் இருந்துச்சு. நம்ம எதுலையுமே ஒன்னா நம்பரா இருக்கணும், யாருக்கும் தலை வணங்க கூடாது, பொதுவா கம்பீரமான தோற்றம், இதெல்லாம் பாவத்தை வச்சு சொல்றது. இப்ப 2ஆம் பாவத்துல சொல்றோம் அதிகாரமான பேச்சு, இதுலயே எல்லாம் வந்துருச்சு உங்களுக்கு. அதுக்கடுத்து இப்போ ஒரு கார்த்திகை நட்சத்திரத்தை பத்தி படிக்க போறீங்களா? என்னென்ன வருது? அக்கினி, பெண்ணாடு, மயில், அத்திமரம். அதுல என்னென்ன பேர் வைக்கிறது, ஒரு பெண் குழந்தை இல்ல ஆண் குழந்தை பிறந்தா எப்படி பேர் வைக்கிறது, எப்படி எல்லாம் வந்து வாஸ்து பாக்குறது, நியூமராலஜி எல்லாமே இதுல இருக்கு. ஓகேங்களா? வாங்க, விருப்பம் இருக்கிறவங்க, புதிதாக வந்தவர்கள், உங்களுக்கு விருப்பம் இருந்தா சேர்ந்துக்கிறீங்க. பார்த்துட்டு போனாலும் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. ஓகேங்களா? கண்டிப்பா நீங்க ஒரு 1 or 2 year கழிச்சு கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க, ஆக நம்ம முன்னாடியே போயிட்டு இருக்கலாம்னு ஃபீல் பண்ணுவீங்க. நிச்சயமாக நான் வந்து உறுதி கொடுக்க முடியும். யாரு வேணாலும் சரி, நம்மள மாதிரி பாக்குறதுக்கு ஆள் இல்லை, பாத்துக்கிறீங்க. நல்ல மெத்தடு செலக்ட் பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா? சரிங்க, முடிச்சுக்கலாங்களா? முடிச்சுக்கலாங்களா? ஓகேங்க, முடிச்சுக்கலாங்க. நாளைக்கு காலையில ஒரு 10 மணிக்கு லிங்க் அனுப்புறேன். ஒரு 10 முன்ன பின்ன இருந்தா கூட 10:10க்குலாம் ஆரம்பிச்சிடலாம். போக போக கொஞ்சம் ஸ்ட்ரிட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு எல்லாம் புதுசுனால அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஓகேங்க, நன்றிங்க, வணக்கம்ங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். சார் தேங்க்யூ சார். ஓகே மேடம். நன்றி சார். தேங்க்யூ நம்பர் சார். கொடுத்துருங்க. நம்பரை பொறுத்தவரை 95 66 0 95 66 0 66 67 2. எதனாலும் சரி வாட்ஸ்அப்ல கொடுங்க. போன் அடிச்சா எடுக்கலைன்னா தயவுசெய்து வருத்தப்படுகிற வேண்டாம், வாட்ஸ்அப்ல பேசி அனுப்பிச்சிருங்க, ரிப்ளை கிடைக்கும். ஏன்னா பொழுதோட ஜாதகம் பார்க்குறாருன்னா ஆஃபீஸ் வேலைச்சேரில் இருக்கு, நேரடியாக பார்க்கணும் அப்படின்னா வேலைச்சேரிக்கு வந்துடுங்க. வேலைச்சேரில் வந்துட்டு கூப்பிடுங்க. வேலைச்சேரில் ஆஃபீஸ் இருக்கு, எப்போ வேணாலும் ஆஃபீஸில் வந்து பார்த்துக்கலாம். காலையில் 8 மணிக்குள்ள எப்போதுமே யாருமே கூப்பிடாதீங்க சார். நான் கொஞ்சம் நல்லா தூங்குற ஆளு சார், கோச்சுக்கிறாதீங்க. நல்லா தூங்குற ஆளு, 8 மணிக்கு தான் எந்திரிப்பேன். என்னோட இயல்பை மாற்ற முடியாது. அதே மாதிரி ஈவினிங்கும் 7, 7:30, 8 மணிக்கு மேலே கூப்பிட வேண்டாம் சார், சைலண்ட் மோடில் போட்டுருவேன். அதனால சார் கூப்பிட்டா ரிங் போச்சு எடுக்கலைன்னு தயவுசெய்து வருத்தப்படுத்த வேண்டாம். ஏதாவது பேசணும்னா அழகா டைப் அடிச்சு அனுப்பிச்சி விடுங்க, ரிப்ளை கண்டிப்பாக கிடைக்கும். பொதுவாக நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் தான் சொல்லிட்டு இல்லையா, கிளாஸ் கிட்டத்தட்ட 12 வருடங்களா இருக்கேன். இந்த 12 வருடங்கள கிட்டத்தட்ட 10 வருடங்களா கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். கிளாஸ் எடுத்ததுல வந்து எல்லாமே ரெக்கார்டு வச்சிருக்கேன், சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அது விஷயமா தான் இப்போ ஆப் ரெடி பண்ணிட்டு எல்லாமே ஏற்றிக்கிட்டு இருக்கோம். அதை ரெடி பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நீட்டாக உங்களுக்கு சர்வீஸ்க்கு, அதாவது ப்ராக்டிஸ்க்கு என்னவோ அது எல்லாமே நான் உங்களுக்கு மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணி தரேன். கீதா காமராஜ்னா யார் மேடம் தெரிஞ்சுக்கலாங்களா? மேடம் கீதா காமராஜ் யாருன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? கீதா காமராஜ்னா யாருங்க தெரிஞ்சுக்கலாங்களா? சார் நான் ஒரு நிமிஷம் சார், சொல்லுங்க மேடம். ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறேன் சார். நான் அப்படிங்களா மேடம்? அதனால சரிங்க மேடம். ஓகே மேடம், ஓகே மேடம். எந்த ஆ, ஊருக்கு மேடம் தெரிஞ்சுக்கலாமா? சார் காஞ்சிபுரம் சார் நானு. சரிங்க மேடம். ஓ மேடம், கீதா மேடங்களா? சரி மேடம், சரி. ஆமாங்க சார், ஓகே மேடம், ஓகே காஞ்சிபுரம். மேடம், உங்களுக்கு தெரியுது மேடம், சரி. தெரியுது மேடம். பேர் சரி, காமராஜன் வந்தா எனக்கு கன்ஃபியூஸ் ஆகி போச்சு. ஓகே இல்ல மேடம், சார். பாருங்க மேடம். ஓகே மேடம், ஓகே தேங்க்யூ மேடம். சார்.